எனக்கு ஓ இதுக்கு முந்தி போன் இல்லையா சங்கர் அவங்கிட்ட? அவனுக்கு போன் வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன். போன் அம்மா கிட்ட தான் இருக்கு. ஓ அப்படியா சங்கர்? டெய்லி பேசு என்ன பையன்கிட்ட. அண்ணி சொல்லுங்க அப்படிங்கிறா யாதவ். அண்ணி நம்ம எப்படி எங்க போனாலும் சரியா இருப்போம் இல்ல? நீ சரியா இருந்த யாதவு, அப்புறம் எதுக்கு அந்த அவ அப்படி பண்ணுனா சொல்லு. சங்கர் பையன்கிட்டலாம் பேசும்போது ஒரு அப்பா மாதிரி பேசக்கூடாது. தோளுக்கு மிஞ்சி வளர்ந்தா தோழன், ஓகேவா? ஒரு நண்பன் மாதிரி நல்லா பேசு. அவனுக்கு வந்து அப்பா கிட்ட பேசணும் அப்படிங்கக்கூடிய ஆசை வரணும், சரியா? நான் எதுவும் கேட்கல அத்தாச்சிலதான் யாதவு. நான் நீ கேட்டான்னு நான் சொல்ல வரல, சரியா? ஏன் யார் நம்பரை கேட்குறா? யாதவ் நம்பரையா அப்படின்ட்டு டக்குன்னு அந்த பிள்ளைக்கு நம்பரை பிளாக் பண்ணுவு ஐடியா அப்படின்னா இதில் ஏதோ ஒரு உள்குறிக்கல. நீ அந்த லைவ் ஓனர்கிட்ட ஃபோன் நம்பரை வாங்கி பேசிகிட்டு இருக்கிறியா? அதை சொல்லு, நான் கண்டுபிடிச்சிடுறேன். யாதவ் ஒரு விஷயம் சொல்லட்டா யாதவ், நான் இவ்வளோ நாளாக இருக்கேன். ஒரு ஆள்கிட்டே நம்பர் வாங்கவும் மாட்டேன், என் நம்பர் கொடுக்கவும் மாட்டேன். ஏன்னா நமக்கு அது வந்து நான் ஒரு லேடிஸாக இருக்கிறதுனாலையா இருக்கும். ஒரு நம்ம அதை சொல்ல முடியாதுல்ல. ஒருவேளை ஒரு ஜென்ஸாக இருந்ததுன்னா அவங்க டக்குன்னு அவங்க ஃபோன் நம்பரை போட்டு பேசிடுவாங்க, எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு. நம்ம வீட்டிலலாம் அப்படி இல்லை. நம்ம நம்மகிட்ட ஒரு நட்பு முறையில் தான் கொடுக்குறோன்னு சொல்லுவோம். அவங்க எந்த நேரம் ஃபோன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நம்ம 1008 வேலையில் இருப்போம், ஃபேமிலியில் ப்ராப்ளம் வரும். அதனால் நாமளாம் யாருக்கு நம்பர் கொடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். ஒரு நட்பு ரீதியாக அவங்களுக்குள்ள ஃபோன் நம்பரு 2 ஜென்ஸுக்குள்ளே போட்டுட்டா அதுக்கு வந்து அப்செக்ஷன் தெரிவிக்க மாட்டேன், இது பண்ணாதுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு லேடிஸும் ஒரு ஜென்ஸும் நம்பர் பரிமாறணும் அப்படின்னு நினச்சா நான் அதுக்கு கண்டிப்பாக தடை சொல்லுவேன். இல்லை எனக்கு லைவில் போடாதுங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லை ஏத்தாச்சி, நான் இதுவரை யாருக்கிட்டையும் நம்பர் கேட்டது ஏத்தாச்சி. அப்படியே யாதவ் அப்படிதான் இருக்கணும் யாதவெல்லாம் தேவை இல்லாத பிரச்சனை. என்ன கேட்டால் நான் அதை தான் சொல்லுவேன். ஒரு நட்புறீங்களா, ஒரு லைவில் இல்லைன்னா இன்னொரு லைவில் போய் உங்கள் நட்பை வளர்த்துங்க. அது வந்து யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஃப்ரீயாக இருக்கிற போது நீங்கள் ஃப்ரீயாக பேசிக்கங்களா. நான் பார்க்கும்போது யாதவ் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க, இது ஒரு இது இல்லை ஒரு விஷயங்கள் கூட நம்ம இதில் ஷேர் பண்ணலாம். சரி, சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணலாம், அது எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஃபோன் நம்பர் வாங்கி பர்சனலாக பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் யாதவ். என்ன எனக்கு கருத்து அப்படின்னாக்கி நான் அதை தான் சொல்லுவேன். யாருக்கிட்டையும் ஃபோன் நம்பர் வாங்கி நம்ம பர்சனலாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. யாதவ் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டா, உனக்காக உன் மனைவி என்ன வேணாலும் செய்வான் யாதவ். நான் என்ன செய்வேன்னு நினைக்க, நல்லா பேசுவேன், ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை பேசுவேன், முடிஞ்சது யாதவ். அப்போ வந்து இந்த இதில் வந்து ஒருத்தங்கிட்ட நம்ம ஃபோன் நம்பர் வாங்கி பேசுகிறதுனால ஒரு ஃபேமிலியில் பிரச்சனை வருவோம்னா நம்ம அதை ஏன் செய்ய போகிறோம்? எனக்கு பயம் அதிகம், அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை வரும் என்று தெரியும். தெரியுமில்ல யாதவு. நான் லைவ் பேசுகிறேன். இவ்வளோ நேரம் மாமா இதில் தான் இருந்தாங்க, அவங்களுக்கு இன்றைக்கி வேலை இல்லை, வீட்டில் தான் இருந்தாங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா நான் பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி மாமாவுக்கு தெரியும். அதனால் அவங்க நம்மளை வந்து திட்டலை, வாங்கலை, எதுவுமே பண்ணலை. சரி, யாருக்குமே நம்ம இவ்வளோ நாளாக இருக்கு, யாராவது எனக்கு குறை சொல்கிற மாதிரி நான் பேசவே மாட்டேன். அப்போ வந்து நமக்கு அவங்க தந்த அந்த சுதந்திரத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாட்டு இருப்பேன் யாதவ். எனக்கெல்லாம் இந்த சங்கர் தம்பியை நல்லா பிடிக்கும். ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு நாள் வந்த அன்னையே அவனுக்கு கதையை அவ்வளோ சொல்லி என்கிட்ட கஷ்டப்பட்டான். மனசுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்து அழாத தம்பி, சங்கடப்படாத தம்பி அப்படின்னு சொல்லணும். அதை நான் லைவ்ல சொன்னேன். ஏன்னா என்னால் இதை வாங்கி நம்ம பர்சனலாக போனை வாங்கி ஆறுதல் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லு. அது வந்து எனக்கு ஃபேமிலியில் பிரச்சனையாகும். நம்ம கையில் ஃபோன் நம்பர் இருந்ததுன்னா